கோவையில் கஞ்சா விற்பனை குறித்து புகார் அளித்தவர்களை கொலை செய்ய கஞ்சா கும்பல் ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள SIHS காலனியில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கஞ்சா விற்பனை செய்யும் இளைஞர்கள் புகார் அளித்த வீரலட்சுமி என்ற பெண்ணின் குடும்பத்தினரை மிரட்டியுள்ளனர். மேலும் புகார் அளித்தவர்களை கொலை செய்யும் நோக்கத்துடன் அந்த கும்பல் ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள வீரலட்சுமி குடும்பத்தினர் பாதுகாப்பு கேட்டு கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். நாங்கள் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கஞ்சா இதெல்லாம் ஜெயா ஜெயின் சொல்லி 2 பேர் இருக்காங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெகுலராக ஒரு 50 பேர் அந்தமாதிரி பசங்கள்லாம் வெளியேறிய பசங்களாம் வராங்க. இந்த கஞ்சா வியாபாரம் இதெல்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அவங்கள்ட்ட காசு இல்லைன்னா ரோட்டில் போகிற பசங்களை சின்ன பசங்களெல்லாம் பிடிச்சி அடித்து ஃபோனை பிடுங்கிறது, காசை பிடுங்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த வழியில் போகும்போது வரும்போதெல்லாம் பசங்கள்லாம் நிறையா அங்கே கூட்டு சேர்ந்து உட்கார்றது, கேலி கிண்டல் பண்ணுறது எல்லாமே அங்கே நடக்குது. எங்கள் அண்ணா ஒரு நாள் இந்த சைடு போயிட்டு வரையில வழிப்பறி பண்ணாங்க. அதை எங்கள் அண்ணா சின்ன கேட்க போகும்போது எங்கள் 2 அண்ணாவே அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எங்களை தூங்க விடாமல் டெய்லி தொந்தரவு பண்ணுறது இதெல்லாமே நடக்குது. அதனால் நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம்.